ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷனில் உள்ள எக்ஸாம்பிள் 1.23 இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி டெஃபனிஷன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தாச்சு. இப்போ இது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கொஸ்டின் என்னென்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் g of x and h of x 3 ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதாவது f காம்போசிஷன் c காம்போசிஷன் h ஈக்குவல் டு f காம்போசிஷன் g காம்போசிஷன் h இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம்பிள் 1. நமக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்து அதை வந்து ப்ராக்கெட் சேஞ்ச் ஆனாலும் அது ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். எப்போ போல நம்ம கிவனில் இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண வேண்டியதை எடுத்து எழுதிருங்க. இப்போ வந்து என்னென்னா f காம்போசிஷன் g of x இதை வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு இதவே எடுத்துக்கிறேன். f காம்போசிஷன் g of x ஓகேவா ஈக்குவல் இதை வந்து எப்படி எழுதலாம்? f ஆஃப் g of xன்னு எழுதலாம். இப்போ இந்த g of x இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்? 1 - 2x. இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 - 2x. இப்போ என்ன f ஆஃப் 1 - 2x இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? f of x. ஓகேவா? இப்போ இந்த f of xனா 2x + 3. இங்கே போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 ஆஃப் 1 - 2x + 3 இதை உள்ளே போய் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 1 2 2 × 2 4 4x + 3. இப்போ இந்த 2வும் இந்த 3யும் ஆட் பண்ணோம்னா +5, இந்த -4x அப்படியே வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறோம். f காம்போசிஷன் g காம்போசிஷன் h இந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ h of x ஓட வேல்யூ என்னது? 3x. அப்போ என்ன f காம்போசிஷன் g of 3x நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போயிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3xை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதான காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன் அண்ட் ரூல். ஓகேவா? இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 × 3 12. அப்போ 5 - 12x இது ஈக்குவேஷன் 1 வச்சுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த இது டேர்ம் எடுங்க. சி காம்போசிஷன் h இது எப்படி எழுதலாம்? g of h of x எழுதலாம். h of x நமக்கு என்ன தெரியும்? 3x. இப்போ g of 3xனா அதோட ஃபார்முலாஸ் என்னன்னா 1 - 2x. அந்த எக்ஸுக்கு பதிலாக 3x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா 6x. இதோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன? சி காம்போசிஷன் ஹச்சோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃப் காம்போசிஷன் சி காம்போசிஷன் ஹச் இந்த குரூப்பிங்கோட இந்த எஃப் ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃப்ன்றது நமக்கு என்ன தெரியும்? எஃப் ஆஃப் இந்த வேல்யூ 1 - 2x இருக்குல்ல, இது இந்த ஜி காம்போசிஷன் h of xோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f ஆஃப் 1 - 2x 6xன்னு நமக்கு கிடைக்கும். இந்த போயிட்டு f ஆஃப் ஃபார்முலா இருக்குல்ல, f ஆஃப் xோட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? 2x + 3. ஓகேவா? இதில் போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 - 6x சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 1 2 2 × 6 12x + 3. இப்போ வந்து இதை செப்ரேட் ஆட் பண்ணோம்னா இது 2 3 ஆட் பண்ணால் 5 - 12x. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் உள்ளது அப்படியே இங்கே வந்துடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஃப்ரம் 1 and 2 we get ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல்னு ஹென்ஸ் பி ப்ரூவ்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? நம்ம டெஃபனிஷன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதை தான் எக்ஸாம்பிள் 1.23ல் வந்து ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.